தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17:8 வாசிக்கும் போது 7ஆம் தூதன் தன் கலசத்தினாலான ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நார் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. 7ஆம் தூதனுடைய கோப கலசம் ஊற்றப்படுவதை நாம் சற்று ஆராய வேண்டிய அவசியம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் நமக்கு அருமையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதிலே தீமையின் வல்லமைகள் பெரிய யுத்தம் செய்யாமல் தங்களது போராட்டத்தை கைவிடாது. சீற்று மிகுந்த அந்த வானத்தின் நடுவிலே விவரிக்க முடியாத மகிமையோடு ஒரு தெளிவான இடம் காணப்பட்டது. யோவான் இதை பார்க்கிறார். இதை பார்த்த பொழுது அங்கே ஆயிற்று. வெளிப்படுத்தல் 16:17 வாசிக்கிறோம். தேவ சத்தம் திரளான தண்ணீர்களின் ஓசையை போல் தெரிந்தது. அந்த சத்தம் வானங்களையும் பூமியும் அசைக்கின்றது. மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு உண்டாயிராத ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்று. ஆகாய விரைவு திறக்கப்படுவதைப் போலவும் மூடிக்கொள்வதைப் போலவும் காணப்பட்டது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய மகிமை பிரகாசித்தது. காற்றில் ஞானல் அசைவதைப் போல மலைகள் அசைந்தன. கரடுமுடான குன்றுகள் எங்கும் சிதறி விழுந்தன. பெரிய புயல் காற்று வருவதைப் போன்று முழக்கம் கேட்டது. கடல் அதன் சீற்றத்துடன் கொத்தளித்தது. அழிவின் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த விசுவாசிகளின் கொலையைப் போல சுழல் காற்றின் ஓசை உரக்க துணித்தது. கடலின் அலையை போன்று பூமி முழுவதும் பெருமூச்சு விட்டு பொங்குவது போன்று காணப்பட்டது. பூமியின் மேற்புறம் பிளந்தது. அதன் அஸ்திபாரமே இழிந்து விடுவது போல் காணப்பட்டது. மலையை தொடர்கள் புதைந்து கொண்டிருந்தன. மக்கள் குடியிருந்த தீவுகள் காணப்படாமல் போயின. சோதமை போல் துன்மார்க்கத்தால் நிறைந்திருந்த கடல் துறைமுகங்கள் மூர்க்கமான அலைகளால் விழுங்கப்பட்டு விட்டன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினிய மதுவில்லை பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டியது. வெளிப்படுத்தல் 16:19 வாசிக்கிறோம். தாளந்து நிறைவான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து விழுந்தது. வெளிப்படுத்தல் 16:21 வாசிக்கிறோம். இவை தங்கள் அழிவின் வேலையை செய்து கொண்டிருந்தன. உலகின் பெருமையான பட்டணங்கள் தாழ்த்தப்பட்டன. தங்கள் மேன்மைப்படுத்தும்படிக்கு மகிமைப்படுத்தும்படிக்கு உலகின் பெரிய பெரிய மனிதர்கள் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்த அரண்மனைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நொறுக்கி சின்னப்பணமாய் அழிந்து போயின. சிறையின் சுவர்கள் பிளந்தன. அங்கே தங்கள் விசுவாசத்தில் அடைக்கப்பட்டிருந்த தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். தேவனுடைய கற்பனையும் இயேசு மேல் விசுவாசத்தையும் காத்து கொண்ட பிள்ளைகள் அங்கே காக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்த பிள்ளைகள் அங்கே காக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து அவர்கள் பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இயற்கையும் ஒரு நாள் மாற்றம் வரும். இந்த இயற்கை சீர்குலைந்து போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகும் பொழுது. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமானாலும் வெய்யனாலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரற்றத்திற்கு கொண்டு போய் விடுவார். அப்படியேப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். எனவே என்றே கீழ்ப்படிவோமா? அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். செவி சாய்த்து பிரசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.